அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மேசராசி என்பவர்களை, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில மேசராசி அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழியிலும் நல்ல உதவிகளை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். பண விரயம் சில அன்பர்களுக்கு ஏற்படும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை, தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பணம் பல வகைகளில் வந்து சேரும். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தொழிலில் தடைப்பட்ட காரியங்கள் இந்த நேரத்தில் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில ரிஷபராசி என்பர்கள் இன்னல்களை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷப ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
வாகன வசதிகள் பெருகும். ஏராளமான பொருள்வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். தங்களுக்கு பல வழிகளிலும் பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களும் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். விரைந்து செயல்களை முடிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்க உதவியும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால்
தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் அடைவீர்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களுக்கு இதுநாள் வரை இருந்த கவலைகள் நீங்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு தங்களை தேடி வரும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவைகள் நல்ல விதமாக முடிவிற்கு வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை தாங்கள் மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் எளிதில் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு செயலையும் சற்று பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களை தங்களால் தவிர்க்க இயலும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார்.
இதனால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரம்பு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வெளியில் செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரம்பு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பொறுமையுடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணம் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பலவித இன்னல்களுக்கும் பண விரயத்திற்கும் சில அன்பர்கள் ஆளாக நேரிடும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த
மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகமும் ஏற்படும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தாங்கள் வெல்ல முடியாத பகைவர்களையும் எளிதில் வென்று விடுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரமும் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிரிகளை சமாளித்து செயல்களை முடிக்கக்கூடிய வலிமையும் சில மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற உதவியை தங்களுக்கு வழங்குவார்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மகர ராசி என்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். சில மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி என்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள்.
செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் லாபம் அடைவீர்கள். வேலையாட்களாலும் நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளான பிரச்சனைகள் நிகழும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். சமுதாயத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் திகழ்வீர்கள். புதிய வசதிகள் வீட்டிற்கு வரும். விரோதிகள் கூட திடீரென நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தனது சொந்த ஊரை விட்டும் வெளியேற நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். பின் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில கும்பராசி என்பவர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி என்பவர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் அந்த வேலைகள் நல்ல விதமாக முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்
தீரும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு மனதில் ஒரு வித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் புதன் மகர ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கும்பராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை 10:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை 10:29 முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு 9:59 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு 9:59 முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை 7:56 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை 7:56 முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை 3:27 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த வாரத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது.